அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம். பிக் பாஸ் பிக் பாஸ் ஃபேமிலி ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. அதோட வேறு நிகழ்ச்சிக்கு போவாங்கன்னு பார்த்தா பிக் பாஸ் இந்த தடவை வந்து ஒரு புதுவிதமான முயற்சி எடுத்திருக்காங்க. எப்பவுமே பிக் பாஸ்க்குள்ள இருக்க கண்டஸ்டன்ட்டுக்கு வெளியிலிருந்து பிஆர் வேலையை செய்கிற, அதாவது அவர்களை ப்ரொமோட் பண்ணுகிற அந்த வேலையை செய்கிற அந்த நபர்கள் இந்த முறை நண்பர்கள் என்கிற போர்வையில் உள்ள வராங்க. ஏன்னா டிஆர்பி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவியோ அல்லது பிக் பாஸ் டீமோ முடிவு செய்து இந்த டிஆர்பியை ஏற்றணும் அப்படி என்கிற ஒரு எண்ணத்தில் இந்த வேலையை அவர்கள் செய்கிறார்கள் அப்படி என்பது நமக்கு நல்லா தெரியுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க என்ன கேட்பீங்கன்னா, ஏன் முத்துக்குமரனுக்கு நீங்கள் செய்யலையா அப்படின்னு சொல்லிட்டு. முத்துக்குமரனுக்கு நான் செய்வது பணத்துக்காகவோ பேருக்காகவோ புகழுக்காகவோ அல்ல, ஒரு தமிழனுக்காக. முத்துக்குமரன் என்கிற ஒரு எங்களை போன்ற சாதாரண குடும்பத்தில் இருந்து போயிருக்கிற ஒரு மனிதனின் கனவு நினைவேற வேண்டும். அவன் ஒருத்த மேல வந்தா அவனை பார்த்து அவனை போல் இருக்கிற எங்களை போன்றோர் தங்களுடைய முயற்சி செய்தால் வீண் போகாது, முத்துக்குமரனை போல் நாமும் முன்னேறலாம் அப்படி என்கிற ஒரு நிலை, ஒரு எடுத்துக்காட்டாக முத்துக்குமரனை பார்த்து பின்னால் வருகிற அந்த சந்ததிகள் இளைஞர்களுக்கு இருக்க வேண்டும் அப்படி என்பதற்காகத்தான் முத்துக்குமரனுக்கு நாங்கள் தாமாக முன்வந்து முத்துக்குமரனுக்காக நாங்கள் வாக்குகள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அர்ச்சனாவோ விஷ்ணுவோ இன்னும் பல கண்டஸ்டன்ட் உள்ள வர அவர்கள் பண்ற வேலைகள் என்னன்னா, அவர்கள் பணத்திற்காக வேற ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த வேலையை தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இதை வந்து ஒரு ஆத்மார்த்தமாக முத்துக்குமரனுக்காக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதில் பெரும் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பிக் பாஸ் இப்ப உள்ள வந்து என்ன நடக்கும், இந்த பிஆர் டீம்லாம் வந்து உள்ள ரகசியமாக சில விஷயங்களை அவர்களுக்கு சொல்லிவிட்டு வெளியே போவார்கள். ஏன்னா அடுத்த 3 வாரம் தான் டிக்கெட் டு ஃபினாலே, அதுக்கப்புறம் வந்து அந்த மணி டாஸ்க் ஃபைனல். அப்போ இந்த கேப்ல நீங்க என்ன பண்ணணும், என்ன நடிக்கணும், முத்துக்குமரனை எப்படி வீழ்த்த வேண்டும் அப்படி என்கிற அந்த சூட்சமங்களை சொல்லி கொடுத்து விட்டு போவதற்காக பிக் பாஸ் டீமே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். முத்துக்குமரனுக்காக மகேஷ் அவர்கள் உள்ள போயிருப்பதாக ஒரு செய்தி. அவர் தான் உள்ள போறாருன்னா ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு தமிழனுக்கு இன்னொரு தமிழன் உள்ள போய் ஒரு தமிழை ஒரு செந்தமிழாய் போய் அவனை வந்து வாழ்த்தி விட்டு வந்தால் அது ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாகத்தான் இருக்கும். இப்படி பிக் பாஸ் வந்து பிக் பாஸா இருந்து பிக் மாமாவா மாறுகிற இந்த வேலைகளை எப்போது கைவிட போகிறார்கள் அப்படி என்பது அது வந்து அந்த பிக் பாஸ் டீமுக்கே உரைக்குமா என்னன்னு தெரியல. எனக்கு என்ன ஒரு ஆசையா இருக்குன்னா, யாரும் அந்த பிரவீன் பெனட், அதாவது பிக் பாஸினுடைய இயக்குனர், இந்த பிரவீன் பெனட் யாரு, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. அருண் வார்த்தைக்கு வார்த்தை பிரவீன் பெனட்டுக்கு நன்றி. சரி, ஒருவேளை கப்ப நீங்க உண்மையிலேயே அருண் வாக்கு வாங்கி ஜெயிச்சால் கூட அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு வேலை நடந்தால் கூட இப்ப பாக்குற மக்கள் என்ன நினைப்பாங்க, இந்த பிக் பாஸ்ல வந்து இயக்குனராக இருக்கக்கூடியவர், ஸ்கிரிப்ட் எழுதக்கூடியவர் பிரவீன் பெனட், அவரு தூக்கி கப்ப அருண் கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்ற ஒரு கேவலமான அவப்பெயரோட தானே அருண் வெளியே வரணும். ஏன்னா பிக் பாஸ்ல இதற்கு முன்னாடி கப்பு வாங்கினவங்கள ஒருத்தர் கூட, அதாவது வெளியில வந்து பிக் பாஸால நாங்க இப்படி நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க யாருமே இல்லை. ஆனால் பிக் பாஸால நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் சொன்னவங்க தான் நிறைய பேர். அந்த வகையில் பிக் பாஸ் வந்து முத்துக்குமரன் வந்து பிக் பாஸ் டைட்டில அடிச்சு வெளியில வந்தாதான் அவனுக்கு வாழ்க்கை அப்படின்னு கிடையாது. முத்துக்குமரன் என்கிற ஒரு நபரின் திறமைகளை வெளிக்காட்டுவதற்கு அந்த பிக் பாஸ் வீடு ஒரு உலகமெல்லாம் பார்க்கிற ஒரு நிகழ்ச்சி என்பதால் தமிழர்கள் எல்லாரிடத்திலும் போய் முத்துக்குமரன் சேர்ந்து விட்டார். இதுக்கு மேல கப்ப கொடுத்தாலும் பரவாயில்ல, கொடுக்கலாலும் பரவாயில்லை. அந்த வீட்டின் மிகப்பெரிய ஆட்டக்காரன், மக்களை கவர்ந்த ஒரு கல்வன் அப்படி என்று சொன்னால் அது முத்துக்குமரன் தான். என்னடா கல்வன் சொல்றீங்க பாக்குறீங்களா, அதாவது செல்லமா திட்டும் போது அந்த கல்வன் என்பது கூட அழகாகத்தான் இருக்கும். அதற்காகத்தான் இப்போ முத்துக்குமரன் வந்து விழுத்த பிக் பாஸ்ல இப்படிப்பட்ட பல சதிகள் நடந்தாலும் முத்துக்குமரனுக்கு பிஆர் வேலை பார்க்கறது யார் தெரியுமா? உங்களுக்கு அந்த ரகசியத்தை நான் சொல்றேன், அதை நீங்க தெரிஞ்சுக்கீங்க. அதாவது முத்துக்குமரனுக்கு பிஆர் வேலை பார்ப்பது தமிழ்நாட்டு மக்கள். முத்துக்குமரனுக்காக வாக்களிக்கிற ஒவ்வொருத்தரும் பிஆர் தான். முத்துக்குமரனை நேசித்து அவனுக்காக அவனுடைய திறமைகளை மட்டும் பார்த்து அவனுக்காக வாக்கு போடுகிற அந்த மக்கள், அவர்கள் தான் முத்துக்குமரனுக்கு பிஆர். அதாவது ஃபேமிலி ரவுண்ட்ல எல்லாரும் உள்ள போயிட்டு வெளியில வந்தாங்க. இதுல வந்து சௌந்தர்யா ஃபேமிலியை பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்மையாக இருந்தது. அவர்களுக்கு தமிழ் பேச தெரியாது, கொஞ்சம் பேசுறாங்க, ஆனா கரெக்டா சொல்லிட்டு வந்தாங்க வெளியில வரும்போது. மற்றவர்கள் உள்ள போகும்போது சில வன்மங்கள் அவங்கவுங்க மனசுல இருந்தது. அருணுடைய அப்பா முகத்தில் அது தெரிந்தாலும் முத்துக்குமரனை நேரடியாக அடிக்க முடியாது. ஆக அவர் வந்து பாசத்தால் அவனை கட்டி போட்டு விடலாம் என்று, நீ எனக்கு சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்காரு. என்ன முறைன்னு அலசி ஆராய்ச்சி பார்த்ததுல அருணும் முத்துக்குமரனும் பங்காளிகள், அதாவது அண்ணன் தம்பிகள் அப்படி என்பது போல் ஒரு தோற்றம் தெரிகிறது. நான் என்ன சொல்ல வரேன்னா, முத்துக்குமரன் அவர்கள் ரொம்ப உஷாரா இருப்பாரு. ஏன்னா எல்லாம் தெரிந்த அவருக்கு இது தெரியாம இருக்குமா? பங்காளிக்கு பல்லுல விஷம்,
ஆக முத்துக்குமரன் பங்காளி கிட்ட இன்னமும் கவனமாகத்தான் இருக்க வேண்டும் அப்படி என்பதுதான் நம்முடைய ஆசை. முத்துக்குமரன் ஜெயிப்பதால் அப்படி என்ன பெருசா நடந்துரும் அப்படி என்பதுக்கு நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். முத்துக்குமரன் என்பது ஒரு எடுத்துக்காட்டு. எதிர்கால இளைஞர்களுக்கு இங்க பாடுறா, நான் ஒண்ணுமே இல்லாம வந்தேன், என்கிட்ட என் தாய் கொடுத்த அறிவும் என் தமிழ் கொடுத்த அறிவும் இது ரெண்டும் தான் என்கிட்ட இருந்தது. இதை மட்டுமே நான் வச்சுக்கிட்டு இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறேன். இந்த உலகம் என்னை பார்க்குது, இந்த உலகம் என்னை வாழ்க்குது, எனக்காக நீங்கள் குரல் கொடுக்கிறீர்கள். அந்த நிலை உங்களுக்கும் வர வேண்டும் என்றால் முயற்சி, அதை நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய இலக்கை அடையும் வரை நீங்கள் போராடி கொண்டே இருக்க வேண்டும் அப்படி என்கிற ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய முத்துக்குமரனை ஜெயிச்சா அது இன்னமும் அந்த இளைஞர்களுக்கு ஒரு அதாவது உந்து சக்தியாக இருக்கும் அப்படி என்பதுதான் முத்துக்குமரன் வெல்ல வேண்டும் என்று நம்மளுடைய ஆசை. அதைத்தான் அவங்க அம்மா உள்ள போகும்போது எனக்கெல்லாம் ரொம்ப அதாவது என் தாய் என்னிடத்தில் வந்து பேசினால் எப்படி இருக்கும் அதே போல ஒரு உணர்வு தான் எனக்கு தோன்றியது. சாமி சாமி வார்த்தைக்கு வார்த்தை தன் பிள்ளைய வந்து சாமி சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இடத்துல வந்த உடனே ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, நீ பட்ட கஷ்டத்தெல்லாம் மறைச்சிட்டே ராசா, நீ இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியாம போச்சே சாமி, நான் உன்னை ஒழுங்கா பாத்துக்கலையே சாமி அப்படின்னு சொல்லி கதறும் போது, அதாவது முத்துக்குமரன் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை சொல்லும் போது, நான் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டேன், தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பேருந்து நிலையத்திலும் ரயில் நிலையத்திலும் ஒரு இரவாவது நான் தூங்கி இருப்பேன், நாங்க இருக்கிற சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அப்படி என்கிற விஷயங்களை அவர் பிக் பாஸ் வீட்டுக்கு வந்துதான் சொல்றார். அப்ப அவருடைய தாயாருக்கே அப்பதான் தெரிய வருது தான் பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த உணர்வுகளை ஒரு தாய் வெளியில கேட்டுட்டு அவ்வளவு நாள் தாங்கி கொண்டு அதை உள்ள வந்து அவங்க அதாவது ஒரு பாவ மன்னிப்பு கேட்கிற மாதிரி தன் பிள்ளைகிட்ட கேட்கறாங்க இல்லையா, அந்த நெகிழ்வான தருணங்களை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப ஒரு வலி இருந்தாலும் அது ஒரு இன்பம் இருந்தது. இதுதாயா மனித பிறவி, இதுதாயா உறவு, இதுதான் தாய் மகன் உறவு அப்படி என்பது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனவேதான் முத்துக்குமரன் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அந்த அந்த நோக்கத்தோடு தொடர்ச்சியாக நம்ம வந்து பதிவுகளை போட்டுக்கொண்டே இருக்கிறோம். முத்துக்குமரனை போன்று இன்னும் பல முத்துக்குமரன்கள் தமிழ் மொழி பேசினால் அது இழிவு என்று நினைக்கிற நிலை மாறி தமிழ் தெரிந்தால் போதும் நம் உலகம் முழுவதும் ஆளலாம், உலகம் முழுவதும் தெரியலாம் என்கிற ஒரு நிலை வர வேண்டும். தமிழை விட ஒரு சிறந்த அறிவு மொழி தாய்மொழி வேறு எதுவும் கிடையாது அப்படி என்பதை ரொம்ப ஆணித்தரமாக இந்த இடத்தில் பதிவு செய்து, நான் ஒவ்வொரு தடையும் வீடியோ போடும்போது குறைந்தது ஒரு 10-15 நேயர்களாவது அயல்நாட்டில் இருந்து பார்த்து விட்டு அதை கமெண்ட் பண்றாங்க. அங்க வாழ்கிற தமிழன் அதை பார்த்துட்டு இங்க கமெண்ட் பண்ணும்போது ஒரு தமிழ் உணர்வு எதுவரைக்கும் போய் சேர்கிறது அப்படி என்று உண்மையிலேயே நான் பெருமைப்படுறேன். முத்துக்குமரனால் எங்களை போன்றவருக்கு பெருமையை தவிர நாங்க முத்துக்குமரனுக்கு ஓட்டு கேட்கறதால முத்துக்குமரனுக்கு பெருமை அல்ல. முத்துக்குமரனுக்கு ஓட்டு போடுங்கன்னு நாங்க கேட்கறது எங்களுக்கு பெருமை. ஒரு தமிழனுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கறது எங்களுக்கு பெருமை. ஆக தமிழ்நாட்டு மக்கள் உலகமெங்கும் வாழ்கிற தமிழர்கள் முத்துக்குமரனுக்கு உங்கள் வாக்குகளை செலுத்தி அவனை வந்து ரொம்ப அமோகமான வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த கப்போ பணமோ அவனுக்கு முக்கியம் இல்ல, அந்த டைட்டில் அவன் அடிச்சுட்டு வெளியில வந்து இந்த சமூகத்தில் அதாவது அவனை போன்ற இன்னும் பல முத்துக்குமரங்கள் உருவாக நாம் வழிவிட வேண்டும், வழி செய்ய வேண்டும் அப்படி என்று கேட்டுக்கொண்டு முத்துக்குமரனை ஆதரியுங்கள், முத்துக்குமரனுக்கு வாக்களியுங்கள். மற்றபடி மற்ற கண்டஸ்டன்ட குறை சொல்ல வேண்டும் என்ற எண்ணம்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க ஆட்டத்தை அவங்க விளையாடுறாங்க, முத்துக்குமரன் அவன் ஆட்டத்தை விளையாடுறான், அவ்வளவுதான். இது நமக்கு பிடிச்சது முத்துக்குமரன். தீபக்கை பிடிக்கும், மஞ்சளியை பிடிக்கும், ஜெஃப்ரியை பிடிக்கும், எல்லாரையுமே பிடிக்கும். ஆனா இந்த விஷால் போன்றவர்கள்லாம் வந்து விஷால்லாம் மனுஷனே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். அவனுக்கு ஒரு காதலி இருக்கு, காதலி வெளியில இருக்கு, இது எல்லாமே தெரியும். ஒரு பச்சையா கேம்ல இருந்து ஒரு கண்டஸ்டன்ட தூக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி டைம் பாஸ்க்காக தர்ஷிகா என்கிற கோ கண்டஸ்டன்ட பலிகடா கொடுத்துருக்கான் இல்லையா. இப்ப நமக்கே தெரியுது இல்லையா அவனுடைய நடவடிக்கைகள் எல்லாமே. அப்போ இந்த மாதிரியான அந்த பணத்திலும் புகழும் இருக்கிற இவர்கள் வெற்றி பெறுவது சமூகத்துக்கும் நல்லதில்லை, அது ரொம்ப நல்லது இல்லை. அவ்வளவுதான் சுருக்கமா நான் சொல்லிக்கிறேன். மற்றபடி மற்ற கண்டஸ்டன்ட் எல்லாம் எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது. எல்லோரும் நன்றாக விளையாடுகிறார்கள். முத்துக்குமரன் சிறப்பாக விளையாடுகிறான், அவனுக்கு உங்கள் வாக்கை போடுங்கள். ஆனா அந்த டப்பாவுக்கு வாக்கு கேட்டு டப்பாவை ப்ரமோஷன் பண்ண இன்னொரு தகர டப்பா உள்ள வருது. அர்ச்சனாவை என்ன சொல்றதுன்னு தெரியல. அர்ச்சனா ஜெயிச்சதே பிரதீப் ஆண்டனி என்கிற ஒரு நபரால தான். ஏன்னா பிரதீப் ஆண்டனியோட கண்டென்ட்டை எடுத்து அர்ச்சனா அப்படியே கையில கெட்டியா புடிச்சுக்கிட்டதால பிரதீப் ஆண்டனி மேல இருக்கிற அந்த பாச உணர்வில் மக்கள் அப்படியே அர்ச்சனாவுக்கு வாக்களித்தார்கள். ஆக அர்ச்சனாவுக்குன்னு யாரும் கிடையாது. அர்ச்சனா, நீங்கள் தவறாக உங்களை நினைத்து கொண்டு டப்பாவை வந்து ஆதரித்து உள்ள போய் முத்துக்குமரனுக்கு ஏதாவது சேதாரம் விளைவிக்க நினைத்தால் தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக முத்துக்குமரனுக்கு ஆதரவு அளித்து டப்பாவை கிழித்து விடுவார்கள் என்பதை மட்டும் தெளிவாக இந்த இடத்தில் பதிவு செய்து உங்களிடம் விடைபெறுகிறேன். முத்துக்குமரனுக்கு வாக்களியுங்கள், மறக்காமல் வாக்களியுங்கள். நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் 7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இது போன்ற நிகழ்வுகள் மட்டுமல்ல, அரசியலும் பேசுவோம், சமூகத்தின் நல்ல செயல்பாடுகளையும் விமர்சிப்போம், அதை பற்றிய கருத்துக்களை ஆய்வு செய்வோம். அப்படி என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.